ஹலோ வணக்கம். காலையில் ஒரு இட்லி சாம்பார் ரெடி பண்ணுறேன் பாருங்கள். ஒரு குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போ குக்கரில் கொஞ்சம் ஆயில் எடுத்து ஊற்றிருக்கிறேன். அதில் வந்து நம்ம என்னெல்லாம் போட போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆயில் காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு போட்டேன். அடுத்து வெந்தயம், அடுத்து கொஞ்சம் சீரகம், இவ்வளோ போட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன செய்கிறோம், 2 பூண்டு தட்டி போட்டுறோம். பூண்டு எல்லாமே நல்லா என்ன செய்யட்டும், வேகட்டும். அடுத்து தேவையான காய் பாருங்கள். தேவையான காய்கள் தக்காளி 1 பெருசு, பல்லாரி வெங்காயம், முருங்கைக்காய், கேரட், கத்திரிக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, 2 பச்சை மிளகாய். இது எல்லாமே என்ன செஞ்சுக்கலாம், இது கூட சேர்த்துக்கலாம். காயெல்லாம் சேர்த்தாச்சு. உங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஒரு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் செய்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம், பருப்பை கொஞ்சம் தண்ணியில் கழுவி, பாசி பருப்பை கழுவி ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம இதோட சேர்த்து எல்லாத்தையும் குக்கர் வெயிட் போட்டு மூடி வச்சுக்கலாம் குக்கரில். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கொஞ்சம் சாம்பார் பொடி, கொஞ்சம் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் காயப்பொடி, சேர்த்தாச்சு. அவ்வளோதான். இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய் கொஞ்சம் நேரம் வதங்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், உப்பு போட்டாச்சு. இதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நம்ம வச்சுருக்கிற பாசி பருப்பு அதை என்ன செஞ்சுக்கலாம், இதுக்குள்ளே சேர்த்து ஊற்றிக்கலாம். பாசிப்பருப்பை வறுத்தும் போட்டுக்கலாம், இல்லை சும்மா இப்படி கூட என்ன செஞ்சுக்கலாம், சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். தண்ணி ஓரளவுக்கு சேர்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், குக்கரை மூடி விட்டுக்கலாம். அவ்வளோ போதும். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. காய் பருப்பு எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் வேகும். இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், குக்கரை மூடிக்கலாம். குக்கர் மூடி போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போது 4-5 விசில் வரவும் நம்ம இறக்கி இட்லியை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சாம்பாரை ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது குக்கர்லேயும் வைக்கலாம், இல்லை சாதாரணமாக காய்களை வந்து வேக வச்சு பாசிப்பருப்பை வேக வச்சு காயை சேர்த்து செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு தோசைக்கு ரெடியாக இருக்கும். சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.